வணக்கம் யூடியூப். இப்போ நம்ம பிரியாணி படத்தோட என்ன சொல்ல ரிலீஸ்க்கு நெருங்கிட்டோம். அதாவது 20 வந்து பிரியாணி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து இது ஒரு ப்ரிவியூ மாதிரி பண்ணலான்னு தான். ஆக்சுவலாக வந்து பிரியாணி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியது. பல தடையினால இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக வந்து இது மங்காத்தாவுக்கு அடுத்து வர படம் தான். வெங்கட் பிரபுக்கு வந்து மங்காத்தாக்கு அப்புறம் வர படம் அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துட்டு இந்த படம் வந்து அவருக்கு அடுத்த படம். இதோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யுவன் சங்கரோட மியூசிக் நிறைய சாங்ஸ் இல்லை ஹிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வெங்கட் பிரபு படத்தில் இருக்கிற மாதிரியே பிரைம்ஜி இந்த படத்தில் இருக்கார். ஸோ படம் கதை இல்லாமல் கூட வெங்கட் பிரபு படம் எடுப்பார், ஆனால் பிரைம்ஜி இல்லாமல் எடுக்க மாட்டார். பிரைம்ஜி இந்த படத்தில் இருக்கார். இந்த படத்தோட வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகுதுன்னு வந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இந்த பிரியாணி படமும் ஆளுநர் நாகராஜும் அட் டைமில் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. பிரியாணி படமும் ஆளுநர் நாகராஜ் படமும் ரெண்டு படமும் பார்த்து எந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ரெண்டு படத்தையும் வந்து கார்த்தியோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களும் சேர்ந்து ப்ரொடக்ஷனும் பார்த்தாங்க. பார்த்தோன்னே வந்து ஆளுநர் நாகராஜா வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டாக இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு பிரியாணியை வந்து லேட்டாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு ஆக்குனாங்க. இதுலேருந்து பார்த்தா வந்து ஆளுநர் நாகராஜாவும் கூட ரொம்ப இது டவுனாக இருந்திருக்கு பிரியாணி. அந்த இதில் அவங்க ரெண்டு பேர் படத்தையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் நாகராஜா ஒரு ஃப்ளாப். ஸோ அது ஒரு பயங்கரமான வீக்னஸ். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு எல்லா இடத்துலையும். அதனால் ஓப்பனிங் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட த்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தோட என்றென்னும் புன்னகை மற்றும் அமீர்கானோட தூம் 3 ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பிரியாணி வந்து கார்த்திக் கூட இந்த வருஷத்துலேயே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலி இந்த அலெக்ஸ் பாண்டியன் மட்டும் இல்லாமல் இந்த படம் ஆளுநர் நாகராஜா ரெண்டுமே வந்து பயங்கரமான ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ வந்து இதுவும் திருப்பியும் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா 3 படம் கண்டினியூஸ் ஃப்ளாப் ஆகிடும் அவருக்கு. ஸோ இந்த படம் வந்து December 20th ரிலீஸ் பண்ணுறதுக்காக நிறைய ட்ரெய்லர்ஸ் அண்ட் டீசர்ஸ் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவுட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெய்லர் இருக்குது. ஏன்னா ட்ரெய்லர் அதில் படம் பார்க்குறதுக்கு தோன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க இந்த படம் December 20 ரிலீஸ் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.